ஹாய் கைஸ், நம்ம மெமரி வச்சுருங்க ஐக்யூல எபிசோட் 17 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாம் போச்சு. நேத்து நம்ம ஜெயிச்சிருந்தா இந்நேரம் நம்ம இங்க இருந்திருக்க மாட்டோம். போய் கரசனவை பீட் பண்ண முடியலன்றதுதான் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க முன்னாடி விளையாடின மாதிரி இப்ப விளையாடல. சரியா சொன்ன. அவங்க ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே அந்த நம்பர் 10 தான். யார சொல்ற? செட்டலையா? அவன் நம்பர் 10 கிடையாது. முக்கியமான காரணம் கேப்டன் தான். நம்பர் 10 அவன் தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அவருக்கு தான் இப்போ என்ன ஆச்சுன்னு புரியல. நீங்க ஒரு கவனிச்சிங்களா? ஆரம்பத்துல இருந்து டைச்சி உள்ள வரல, ஆனா கடைசி பாயிண்ட்ல வந்துட்டான். என்ன ஆச்சு? டைச்சி இங்க பாரு. என்னாச்சு? டக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணும் புரியலையே. என்னாச்சு? அவன் கீழே விழுந்தான். நான் கூட அடிபட்டுருச்சோன்னு நினைச்சேன். ஓ, மூஞ்சி வெடிச்சிருக்கு. கைதான் இன்ஜூரியா இருக்குன்னு பார்த்தா அவன் தலையில தான் பயங்கரமா அடிபட்டிருக்கு. கழுத்து இதுவாயிருக்கும். என்னாச்சு? அல்றானே. என் முகம் சாமுரா, உனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லு. சென்டாய் சிட்டி ஜிம்ல நம்ம ஆப்பனன்ஸ் யாருன்னு சொல்லு. ஓகானன் கூட. எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நிஜமாவா? உன் முகத்துல அடிபட்டிருக்கு, உன் தலையிலயும் அடிபட்டிருக்கு. புரியுதா? நீ செக்அப் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விளையாட முடியும். மெடிக்கல் பார்க்க. என்ன மன்னிச்சிரு, அது வரைக்கும் என்னால உன்னை அலோவ் பண்ணவே முடியாது. சரி. ரத்தம் வருது. உடனே செக் பண்ணலாம். இதெல்லாம் இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பல்லே உடஞ்சிச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் அந்த கேப்டனால கண்டிப்பா மேட்ச் விளையாட முடியாது. ஒரு வாட்டி கோச் முகத்தை பாரு. எந்த டிசிஷனும் எடுக்க முடியாம குழம்பி போய் நிக்கிறாரு. சென்சே, ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுங்க இதெல்லாம். டேச்சி-san, உன் தப்பு எதுவும் இல்லடா. நீ கவர் பண்ணதான் வந்த, நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நான் தான் தேவையில்லாம அவசரப்பட்டு உள்ள வந்துட்டேன். அதான் இப்படி ஆயிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் சகஜம் தான். நம்ம 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கோம். இப்பவும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கரசுன டீம் பிளேயர்ஸ் கிட்ட அவங்களோட டஃப்னஸ் தான் அவங்களோட பலமாவே மாறுது. மென்டலி அவங்க ஒரு விஷயத்துல பயங்கரமா லாக் ஆயிடுறாங்க. அது மூலியமா அவங்களுக்குள்ள வர எனர்ஜி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. கேப்டனே இல்லைனாலும் அந்த டீம் பிளேயர்ஸ் ஈஸியா மேட்ச் முடிச்சு வச்சிருப்பாங்க. என்ன மன்னிச்சிரா சாகி, நான் சீக்கிரம் இதுவும் டபுள் மிஸ்டேக்கான்னு தோணுது. கவனிச்சுக்க. விட்டுறாத. நீ எதுக்கும் கவலைப்படாம போ. ஆனால் இவர் தான் கொஞ்சம் இது பண்ணிருந்தாரு. இப்போ இவரும் இல்லாமல் கொஞ்சம் டஃப் தான். சீரியஸா எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். சீரியஸா இருக்கக்கூடாது. ஜாஸ்தி ஆகுது. அடுத்ததான் இவன் இடத்துக்கு யார் வர போறாங்களோ, அதாவது செகண்ட் செட்டா. ஈஸியா யாராலையும் வர முடியாது. அப்படி வரவனுக்கு ஆஃபென்ஸ்லயும் டிஃபென்ஸ்லயும் நல்ல திறமை இருக்கணும். அதை விட முக்கியமா அவன் ஒரு விங் ஸ்பைக்கரா இருக்கணும். அப்பதான் அவனால டேக்கிள் பண்ண முடியும். அந்த மாதிரி டீம்ல யாரும் கிடையாது. உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரசினோ டீம்ல அந்த மாதிரி விங் ஸ்பைக்கர் யாராவது இருக்காங்களா என்ன? நீ தான் வரணும், வேற வழி இல்ல. இக்காரா, உன்னால முடியும். இவன் பிராக்டிஸ் மேட்ச்ல விளையாடணும்ல, இவனையா சூஸ் பண்ணிருக்காங்க? எனக்கு இவன ஞாபகமே இல்ல. கிட்டத்தட்ட டீம்ல பாக்குறதுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கரசுனல ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. வரைக்கும் ப்ளே பார்த்துருக்கோம். இல்லை இல்லை, தேர்ந்தெடுத்துக்கலாமே. பிராக்டிஸ் மேட்சா நினைச்சு இதை விளையாடணும். பயப்படக்கூடாது. நான் நம்ம சில்வர்மண்ட் வருவான்னு நினைச்சேன். ஓ, இது உனக்கான நேரம். பதட்டப்படாம இரு. இப்ப விளையாடுனா எப்ப விளையாட போற? இந்த மாதிரி வாய்ப்புகள்ல தான் நீ உங்க திறமையை காட்டணும். அப்படின்னா இந்த வாட்டி உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்காங்களா? ஆனா இவங்கலாம் வந்து மெயின் மேட்ச்ல திடீர்னு வந்து இறக்கி விடுற மாதிரி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுற மாதிரி ஆயிடுது. அது கஷ்டம். சிக்கரா, கவலைப்படாத. அவுட் சைடு போகாம நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா ஹிட் பண்ணு. ஓகே. இனோஷிட்டா தப்பான முடிவா இல்லையான்னு எனக்கு தெரியல.
ஆனா இப்போ டைச்சி போயாச்சு. அந்த இடத்துக்கு யாராவது வந்தே ஆகணும். அதுக்கு இவன் சரியா இருப்பான். நான் இவனை தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். சரி பார்ப்போம். ஹே இனோஷிட்டா, நீயும் என்ன மன்னிச்சிரு. எதுக்காக சாரிலாம் கேட்குற? டைச்சி சானுக்கு இப்படி நடக்கணும்னு இருக்கு. அவர் போனதுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்கு. இதுல யார் தப்பு யார் சரின்னுலாம் இப்ப யோசிக்க நேரமே கிடையாது. உனக்கு தோணுதா நீ தப்பு பண்ணலன்னு? அவ்வளவுதான், அதை நீ விட்டுடு. அசாகி, நான் இப்ப என்ன பண்ணணும்? காயப்படுத்தாம உனக்கு பிடிச்ச மாதிரி விளையாடு. சரி சரி, உன்னோட பொசிஷனுக்கு போ. அப்புறம் வர பால ரிசீவ் பண்ணு. மிஸ் பண்ணிட்டு நிக்காத, சரியா? நமக்கு இன்னும் 5 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது, தெரியும்ல? அடடா, என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம்? மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. நம்ப முடியலையே. நம்பிதான் ஆகணும். இப்ப இந்த மேட்ச்ல பசங்க தோத்துட்டாங்கன்னா திரும்ப படிக்க வேண்டிய நிலைமை வரும்ல, அதனாலதான். கண்டிப்பா இவனால பெஸ்டான விங் ஸ்பைக்கரா இருக்க முடியும். ஏன்னா செகண்ட் இயர்ல படிக்கிற இந்த பையன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற இந்த பசங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணான்? அது படிப்பு சம்பந்தப்பட்ட ஓ, விஷயம். ஆனா இவர்தானா இது அது? விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? என்ன சொல்ற? சரியா சொன்ன. இனோஷிட்டா, நைஸ். நைஸ் ரிசீவ். கம் ஆன். இன்னொரு பாயிண்ட் லீடிங்ல போகணும். I'm sorry guys. பரவாயில்ல, நானும் கவனிச்சேன். கஷ்டமா தான் இருந்திருக்கும். Thank you, மிஷினோயா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. டைஜி சானோட டெக்னிக்கை நான் இங்க யூஸ் பண்ணியே ஆகணும். ஆனா எப்படி? நான் இந்த இடத்துல நிக்கிறேன். இந்த இடத்துல நின்னுக்கிட்டு என்னால பாயிண்ட்ஸ் எடுக்கவே முடியாது. என்ன பண்றது? டைஜிக்கு பதிலா என்னை யாரும் ஏமாற்றணும்னு நினைக்கவே கூடாது. நான் ஏதாவது பண்ணணும். All right, come on! ரொம்ப கத்தாத. இதோ அனுப்புறோம் கேப்டன். என்னன்னே அவர்கிட்ட அடிக்கிறான். அனுப்புறாங்க. பதிலடி கொடுக்கணும். இந்த தேர்ட் இயர் பசங்களால ஒண்ணும் மாறிட போறது கிடையாது. ஸ்பிரிங் டோர்னமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல? அத கொஞ்சம் யோசிச்சு பாரு. அடுத்த கேப்டன் யாரு? எங்களுக்கு தெரியல. வேற யாரு? சிக்காரா தான். என்ன பேசுற நீ? உண்மையா தான் சொல்றேன். ஒருவேளை இவன் வேற எந்த விஷயத்துக்காவது அடி போடுறானா? அவன் சொல்றது உண்மைதான். ரூல்ஸ் படி லிபரோ கேப்டனா இருக்கவே முடியாது. ஆமா, டனகா கூட இதுக்கு சரியா தான் இருப்பான். ஆனா லைன் அப்ப பார்த்தோம்னா லிபரோ கேப்டன் ஆக முடியாதோ? அவங்களை பத்தி யோசிக்கவே கூடாது. இவனுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம். கேப்டனா இருக்க உன்னோட பேச்சை எல்லாருமே கேட்கணும். இனோஷிட்டா கேப்டனா இருக்கிறதுல எனக்கு சம்மதம் தான். ஆனா முழு சம்மதம் கிடையாது. கேப்டனா இருந்தா என்ன, எல்லாரும் விளையாட தானே போறோம். ஆமா ஆமா ஆமா. கோவப்படாத. என்னடா கிண்டல் பண்றீங்களா? இல்ல, இது எனக்கான இடம் இல்ல. என்னால டீமை லீட் பண்ண முடியாது. மாட்டாங்க. நான் இங்க இருந்து எப்ப வேணா போயிடுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, தாத்தா கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிற. அன்னைக்கு என்னால டேபிள் போட்டு வர அடிக்கிறாரே அவரு. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். முதல் தடவையா ஸ்கிப் பண்ணிடலாங்கிற முடிவே எடுத்தேன். அந்த பிராக்டிஸ்னால எனக்கு உடம்பு முடியாமலும் போயிடுச்சு. ஒரு போட்டு புளிஞ்சிருவாரு. கொஞ்ச நாள் கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். அதனால ஸ்கூலுக்கும் வராம இருந்தேன். நாள் போக போக அது மாறிடுச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்தேன். எல்லாரும் கூப்பிட்டாங்க. பிராக்டிஸ் மேட்ச் எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். ஓ, அதான் பார்க்க முடியல. அப்ப இங்க விளையாண்டா கஷ்டம் தானே, ப்ராக்டிஸ்க்கே வராம எப்படி?
அதுக்கப்புறம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம். போக போக போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஸ்போர்ட்ஸ் மேனால சும்மாவே உட்கார முடியாது முதல்ல. மென்டலி எவ்வளோ விஷயம் பாதிக்குது இல்லை? வந்துட்டான். சில நாட்களுக்கு அப்புறம் எனக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. நல்லவனே. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என்ன பிராக்டிஸ்க்கு சேர்த்துக்கங்க. ஷீட்டா வந்துட்டியா? ஆமா வந்துட்டேன். போய் உன்னோட யூனிஃபார்ம் போட்டுட்டு வா. கேப்டன் மன்னிச்சிருங்க, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு அதுக்கப்புறம் எப்படி விளாடுவாங்க. பரவாயில்ல வந்திருக்கான். சரி, இதெல்லாம் நம்ம இன்னாட்டா வர்றதுக்கு முன்னாடி நான் வந்தது போல. ஹேய், நீங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஆல்ரைட், நாம ஆரம்பிக்கலாமா? ஓகே. ரன்னிங் பண்ணலாமா? ஓகே. ரெடி. இப்படியே பாதி நாட்கள் பிராக்டிஸ்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வாலிபால் வரதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எது பெட்டரா இருக்கோ அதுல தானே எல்லாரும் போகணும்னு நினைப்பாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நான் இதுல இருந்து பின்வாங்கல, இதுலயே இருந்தேன். ஆனா ஏன் நான் இதுல இருக்கேங்கிற கேள்வி எனக்குள்ள என்னைக்குமே வந்ததில்லை. அதனாலதான் இப்ப திரும்ப வந்திருக்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. வெற்று இதை நான் கவனிக்கவே இல்லையே. கொஞ்சம் இருங்கப்பா, நான் வரேன். கிளப்ல இருக்கிற எல்லாருக்குமே விளையாட சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஆனா உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இதை நீ வேற விதமா யோசிக்கணும். ஃபியூச்சர்ல நானே யோசிக்காம உன்னை கேப்டனா ஏத்துக்கணும். சரி, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு உங்க பிளேயர்ஸோட அட்வைஸ் என்ன? எல்லா மேட்சுக்கும் வா. எல்லாம் வச்சுக்குவா. இதுக்கப்புறம்னா இந்த டீமோட எப்பவுமே கனெக்ட்ல இருக்கணும். ஆல்ரைட், கம் ஆன். இத்தனை வருஷம் ட்ரெயின் ஆகியிருக்கான். அவ்வளவுதான். என்ன ஷீட்டா, நைஸ். சீக்கிரம் இன்னாட்டா break போ. என்கிட்ட போடு. வந்துடுறான். தேங்க்ஸ். நான் கோழையாவே இருந்திருந்தா கண்டிப்பா என்னால இதை பண்ணிருக்கவே முடியாது. நான் மாறிட்டேன். என்னால முடியும். இவங்களை எதிர்த்து மோத முடியும். ஆசாகி, நைஸ் சர்வ். பரவாயில்ல பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஒன் மோர். போடு. தடுத்துட்டானா? யாரையும் விட மாட்டேன். கண்டிப்பா இதை அடிச்சே தீருவேன். வாவ், பாத்தியா சூப்பரா பண்ணாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அடுத்ததுல பாத்துக்கலாம். யமகுச்சி, என்ன அங்க சிமிஷு பாரு, உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. ஒய் யாருக்கிட்ட தனக்கா நைஸ் ஸ்கில். ஒரு 2 ஸ்கோர் தான். ஓ சுகிஷிமா சர்வ் பண்ணும்போது யமாகுச்சியோட பொசிஷன் ஃப்ரண்ட்ல இருக்கணும், சரியா? இந்த ஃபார்மை மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாரு. தம்பி, செகண்ட் சான்ஸ் அதிகமாக விட்டுறாரு. நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. நீ ஏன் இந்த மாதிரி இருந்தா அப்புறம் மேட்ச் என்ன ஆகும்? அந்த டீமோட நாம இப்ப லீடிங்ல இருக்கோமேன்னு சந்தோஷப்படு. விட்டுறாரு. தேங்க்ஸ் சுகி. என்னாச்சு அவனுக்கு திடீர்னு நல்லா மாதிரி பேசுறான்? அவ எப்பயுமே நல்லவன் தான், என்ன கொஞ்சம் திமிரு முடிச்சவன். யமாகுச்சி, எப்படி ஃபீல் பண்ற?
அத நான் அப்புறமா சொல்லட்டுமா? ஓகே, உன் இஷ்டம். ஆனா நான் நர்வஸா இருக்கேன். அப்படின்னா நீயுமா? நம்ம டீம்ல பிளேயர்ஸ் எல்லாம் நர்வஸா இருக்கும்போது அவங்கள காம் டவுன் பண்றதுக்கான பிளேயர்ஸ் நம்ம டீம்ல ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. இங்க கோச்சும் இல்ல. நானும் நர்வஸா இருக்கேன். பயப்படாத, பயப்படாத. தைரியமா டாஸ் பண்ணு. எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். எதுவும் தப்பா நடக்காது. ஒரு முறை பண்ணிடு, அப்புறம் பழகிடும். ஸ்பீடும் ரேஞ்ச் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்லோவாக அடிச்சிட்ட மாதிரி. அவனோட இதுவே அதாங்க. ஏற்கனவே இப்படி தான் பண்ணான். அவன் டேலண்டே அதுதான். விழுந்துச்சா? அப்பா அவனே எதிர்பார்க்கல. பின்னாடி நீங்களும் சம பாகையா இருக்கு. பண்ணுத்தால இன்னொரு இப்போ அதே ட்ரை பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு. ஃப்ளூக்ல தப்பிச்சிட்டேன். திரும்பவும் நான் இதே மாதிரி மிஸ் பண்ண அவ்வளவுதான். பயப்படாத, பயப்படாத. போன தடவை மாதிரி அடிக்க கூடாது. அவரை அடிக்கணும். அட சர்வ் பண்ணும்போது என்ன இவன் ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறான். நின்ற இடத்துல இருந்து அடிக்கிறான். எதுக்காக அவன் ஜம்ப் பண்ணாம சர்வ் பண்ண உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்டேஜ் மேட்ச் நடக்கும்போது கூட இதே மாதிரி ஒருத்தன் பண்ணான். மத்த சர்வ்ஸை விட அதான் ரொம்ப ஆபத்தானது. இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஐயோ, என்கிட்ட தான் வருது. பதட்டமா இருக்கேன். நடுங்காத. என்ன நிக்கிற? முன்னாடி வா. ஆமா, நான் போய் ஆகணும். வாடா போய். கவர் பண்ணுங்க. சிக்காரோ நிக்கால கிட்ட. வசூல சார். நிறைய டிஃபரன்ஸ்ல வின் பண்றாங்க இப்போ. நம்ம மேனேஜரும் நல்லா தான் பண்றாங்க பிளான். கடைசியா அடிச்ச அட்டாக் உண்மையிலேயே சூப்பர். தேங்க்ஸ். அட புகாய் சார் திரும்பி வந்துட்டாரு. ஏன் எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்காரு? பாராட்ட போறாரா? ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷன்? பொறுமையா இருங்க. அவனோட தப்பு அவனே உணர்ந்துருவான். நல்லா தானே பண்ண இந்த மேட்ச்ல. அங்க என்ன பிரச்சனை தடுக்காம நின்னதுனாலயா? ஜம்ப் பண்ணல, அதனால தான். ஜம்ப் பண்ணலனா பால் ஸ்பின் ஆகாது. ஒருவேளை அவன் ஜம்ப் பண்ணியிருந்தானா கண்டிப்பா ஆப்போனன்ட்க்கு ரிசீவ் பண்ண கஷ்டமா இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா பாயிண்ட் நமக்கு தான் கிடைக்கும். இவர் எங்கிருந்து பார்த்தாரு கோச்? இது எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுத்தா அவன் கண்டிப்பா எல்லாத்தையும் கத்துப்பான். எப்படியோ மொத்தத்துல கரசூல ஜெயிச்சிட்டாங்கல்ல. இப்போ நம்ம கோச் இப்படி நடந்துக்க மாட்டாரு. இவங்களுக்கு நடுவுல அவனை கொண்டு போய் விடும்போது என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. நான் ஒரு பிளேயர் இத்தனை நாள் இப்படி இருக்காது, அது மாத்தாம கூட என்ன பண்ணுகிறாரு அவரு. அவனை என்கரேஜ் பண்ணணும். இங்க வந்து கோவப்பட்டுனுக்குறாரு. சுக்கி ஏன் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க. புகாய் சார், டைச்சி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். பயப்படுற அளவுக்கு அவனுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா வாயில இருந்து ரத்தம் வருது, முகத்துல பெரிய அடி. அவனை டாக்டர் கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. சரி, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம மேட்ச்ல கவனத்தை செலுத்துங்க. விளையாட்டுன்னு வந்துட்டா இப்படி அடிபடுறது சகஜம்தான். இதுக்கு மட்டும் வந்துறாயா ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு. Alright, come on. Karasuno, fight. Yes. மழை வேறையா? ஓ, இந்த டீமா?
அப்பா இது ஹே गाइस ஷிராட்டோ ரிசர்வாக்கு இன்னும் 5 பாயிண்ட்ஸ் வேணும். அப்படி போடு. ஓஹோ. அப்புறம் கருசனக்கும் வகுனருக்கும் நடந்த மேட்ச்ல கருசனர் ஜெயிச்சிட்டாங்க. நம்பவே முடியல. கேப்டனே இல்லாம எப்படி மேட்ச்ல ஜெயிச்சாங்க? கஷ்டம் தானே முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தி விளையாடில அவங்களால ஜெயிச்சிருக்க முடியாது. கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாருமே அவங்க கூட மோத போறோம். அப்ப அந்த அதிர்ஷ்டத்தை நீயே பாப்ப. லீஸ்ட்ல இருப்பாங்க. திடீர்னு அந்த பாயிண்ட் மேல போயிடும். ஓஹோ. எனக்கு என்னவோ இந்த மேட்ச்லயும் அதே தான் நடந்திருக்குமோன்னு தோணுது. எனக்கு ஒரே விஷயம், நாங்கள் கோச் என்னைக்கு கோச்சாக இருக்காரோ அது வரைக்கும் ஒரு எப்போ பார்த்தாலும் எனக்கு கடுப்பு தான் வருது, கோவம் தான் வருது. ஏன்னா அவன் அந்த இப்போ பண்ணாலும் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அவன் வந்து இத்தனை நாள் வந்து இப்படி தான் விளாட்றான், இப்படி தான் பால் போகிறான்னு ஒரு கோச் இத்தனை நாள் கவனிச்சிருந்தா அது எப்பயோ மாற்றிருக்க முடியும். இங்கே மேட்ச்சில் வந்துட்டு ஏன்டா இப்படி அடிக்கிற, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ எனக்கு எல்லாமே கோச் மேலே தான் கோவம் வருது. அது இல்லாமல் இப்போ ஆப்போசிட் டீம் வர சொன்னாங்க, கோச் இல்லாமலே அவங்கள வந்து சூப்பராக விளையாடுவாங்க, ஒரு தேவையே இல்லைன்னு. அது உண்மை தான், அவர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி சீரியஸாக ஏதாவது சொன்னால் கூட நமக்கு அது டப்பிங் மிஸ்டேக்காக இருக்குமான்ற அளவுக்கு தோணுது. அந்த அளவுக்கு தான் கோச் இருக்காரு. ஒரு கோச்சாக அவர் என்ன பண்ணுறான்னா வந்து இந்த ஒரு அட்வைஸ் மோட்டிவேட் நல்லா பண்ணுறாருங்க, வந்து பேசி அந்த ஒன்று பண்ணுறாரு. அதை தவிர்த்து எனக்கு கோச்சாக ஒரு வேறு ஏதாவது பண்ணாரா, பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. அப்போ நம்ம டீம் தான் விளாட்றாங்களே, இந்த டீம்லாம் வந்து நல்லா சூப்பராக விளாட்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற மற்ற 4-5 பசங்களாம் வந்து அந்த அளவுக்கு மேட்ச்குள்ளே வராதவங்க ஏன் அவங்களை இன்க்ளூட் பண்ணவே மாட்டாங்கன்றது தெரியல. எப்போனாவது தான் உள்ளே எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் வரும்? இவங்க அடிக்கடி விளையாடி ஒன்று ஒன்றா கற்றுக்குறாங்க, மோட்டிவேட் ஆகிக்கிறாங்க, அப்புறம் தனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் மாற்றிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிக்ஸ் அவங்களுக்கு நிறைய டீமை பார்த்துட்டு வராங்க. பட் அவங்க அப்படி கிடையாது. எப்போனாவது உள்ளே எடுத்துக்கிட்டு எப்போனாவது ப்ளே பண்ண விடும்போது அவங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வரும்னு எனக்கு தெரியல. ஸோ எப்போவுமே அவங்களும் ப்ளேயில் இருந்தால் தானே அது ஒரு இதாக இருக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வேணும் தானே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒன்று இருக்கணும். அது இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அப்போது இவங்கெல்லாம் இந்த டீமில் இருக்கும்போது அவங்களுக்குன்னு என்ன இருக்கும் ஸ்போர்ட்ஸில், அவங்க சரியாக யூஸ் பண்ணிக்காத மாதிரி இருக்கும். அவங்க ஸ்போர்ட்ஸை தேடி வரும்போது அவங்களுக்கு அதில் என்ன ஹோப் இருக்குன்றதே எனக்கு தெரியல. ஸோ அது 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 இப்படி தானே கேம்ன்றதும் எனக்கு புரியல. அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்களோட இதெல்லாம் நிறையா தெரியாமலே போயிடுமோ. இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்னு நம்பி அவங்க வராங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸில் அதுக்கான பிளேஸ் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்காத போது இதனால் அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பண்ணணுன்னா ஏன் அவங்களுக்கு அவ்வளோ தயக்கம் வருது, பயம் வருது, முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னமோ உள்ளே வர மாதிரி அந்த ஃபியர் அவங்களுக்கு இருக்குன்னா அப்போ எப்படி அது திடீர்னு அந்த பொறுப்பு எடுத்து வைக்கிறப்போ யாருக்காக தான் நர்வஸ் வரதான் செய்யும். அந்த விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கேப்டனும் ஒருத்தர் நல்லா போயிட்டு திடீர்னு இப்படி வந்து அடி போடும், திடீர்னு போவார், திடீர்னு நம்மளை வந்து கேப்டன் ஆக்குவாங்கன்றப்போ ஃபுல் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வருதுன்ற பதட்டம் இருக்கலாம். அது மேபி அப்படி காட்டிடலாம்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் நம்பர் அந்த ஸ்லோவாக அடிக்கிறவன், அவன் தான் வந்து அன்றைக்கும் சொதப்பணும். அன்றைக்கும் கோச் தான் வாய்ப்பு கொடுத்தாரு போகணும். சரி, அது இனாட்டாவை வெளியே அமிச்சிட்டு இவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா அன்றைக்கி சொதப்பணும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் அந்த வாய்ப்பு கொடுத்து அப்படி பண்ணுறப்போ சொதப்பிச்சுன்ற அந்த கோபமோ என்னமோ. ஸோ அதனால் அந்த டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கலாம். புரியுது. ஏன்னா அவங்க வேற ஒரு இதாக ஸ்பைக்கோலும் வேற ஒரு இதாக இருந்திருக்கலாம். பட் இவங்க இந்த கேட்டகரியில் போடும்போது தயக்கம் இருக்கலாம். பட் எமக்குச்சி வந்து அந்த இது அடிக்கிறது தானே, டாஸ் பண்ணுறது தானே, அது எப்பவுமே அவன் சொதப்புறான்ல. அப்போ அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறேன்? இன்றைக்கி வந்து டாஸ் பண்ணும்போதே சொதப்பினா, இன்றைக்கி வந்து டாஸ் பண்ணிட்டான், கரெக்டாக ஒரு பாயிண்ட் வந்துச்சு. 2வது டைம் ரிசீவ் பண்ணுறப்போ ஸ்டன் ஆகிட்டான். ஐயோ பால் என்கிட்ட வருதுன்றப்போ போடா அப்படின்னதுக்கப்புறம் இவனே கேப்டனே வந்து அதுக்குள்ளே தடுத்துட்டான். ஸோ அந்த தயக்கத்தை ஏன் நின்னான்னு தெரில. அது ஒரு பயமா, இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல. மேபி அதனால தான் கோச் டென்ஷனான, டே நான் ப்ராக்டிஸ் கொடுத்தாலடா டெய்லி, நம்மளுக்கு காட்டல பட் ரெகுலராக ப்ராக்டிஸ் அவர் கொடுத்துட்டு தானே இருக்காரு. அந்த கோவமோ என்னமோ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ கோவப்படக்கூடாதுல்ல. இப்போ எப்பவுமே கோச் வந்து எல்லாரையும் புரிஞ்சுக்கிறவர், நல்லா விளையாடு அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களே தப்பு பண்ணும்போது பாசிட்டிவாக பேசுகிற மனுஷன். இவங்களாம் வந்து இதில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு தூக்கி இந்த பொசிஷனில் அவங்க உள்ள தூக்கி போட்டிங்கன்னா அப்புறம் அவங்க மேலே கோவப்படுறதுல என்ன இருக்குது? அவங்களுக்கு அப்போ அது பதட்டம் இருக்க தானே செய்யும். இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணவங்கள்ட்ட இவர் சாதமாக பேசுவாரா, இப்போ தான் உள்ளே வராங்கன்னும் போது அவங்கள்ட்ட போய் ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் டாஸ் பண்ணுறேன்னா என்ன சொல்கிறது? மேபி அவர் வந்து இப்போ கேப்டனுக்கு அடிபட்டுருச்சு இல்லையா, அந்த டென்ஷனில் இருக்காரோ என்னமோ. ஒரு பிளானாக கரெக்டாக போயினது, திடீர்னு அவர் அடிபட்டு அங்கே படுத்திருக்கவே அவருக்கு ப்ரெஷர் ஆகிடுச்சு போலகுது. இங்கே வந்து இவனும் வந்து என்னடா சொதப்பினுங்கிற இருக்கிற டீம் அப்படின்றத பதட்டமோ என்னமோ. எனக்கு என்ன சொன்னாலும் கோச் மேலே எனக்கு அதுதாங்க எனக்கு அது இன்னும் டிசப்பாயின்மெண்ட் தான். இதுக்கப்புறம் வர சீசனில் மேபி ஒரு கோச்சாக இருந்தால் அப்போ தான் எனக்கு பிடிக்கும். அது வரைக்கும் அவர் பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கல. கோவம் தான் வருது. அது என்ன பாசிட்டிவாக நம்ம யோசிச்சு பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோச்சாக இல்லை, ஏதோ ஒரு விஷயம் அவர் பண்ணுறாரு,
அது சரியா பண்ற வரைக்கும் எனக்கு அவர் மேல கோவம் அந்த இது இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் பசங்க வந்து என்ன நடந்தாலுமே அவங்க வந்து எதுலேயுமே இதுவாக இல்லை, உடஞ்சிடல. இப்போ கேப்டன் இல்லைனாலும் சரி, கோச்னாலும் சரி, என்ன பண்ணாலும் அவங்க வந்து பொறுப்பாக கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க எது நடந்தாலுமே. அந்த வகையில் எனக்கு எதுவும் இதுவாகிடல. அதே மாதிரி நம்ம மேனேஜர் அவங்களும் கரெக்டாக இந்த டைமுக்கு கூப்பிட்டு அவனை நிற்க வச்சது அவங்களும் ஓரளவுக்கு யோசிக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாள் கூட இருக்காங்க இல்லையா, இந்த அளவுக்கு கூட இல்லைன்னா எப்படி. ஸோ அவங்களும் கரெக்டாக இறக்கி விட்டு ஒரு பாயிண்ட் அதனால தான் கிடச்சிது. 2வது பால் போயிருக்கோம், பட் வந்து நம்ம கேப்டன் கரெக்டாக காப்பாற்றுறதுனால அது கரெக்டாக முடிஞ்சிச்சு. செகண்ட் ரவுண்டு போட வேண்டியது அதுக்குள்ளேயே அவங்க வின் பண்ணிட்டாங்கன்றாங்க. மேபி நம்மளுக்கு காட்டில் அப்படியே முடிஞ்சிச்சா, நெக்ஸ்ட் எபிசோடில் இல்லை காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. அது வின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் தோணுது. இப்போ எமக்குச்சோ இல்லை இன்னொருத்தவங்களோ வந்து அவங்க வேற ஒரு கேட்டகரியில் இருந்திருப்பாங்க. அது வேற அது தடுக்கிறதோ இல்லை அடிக்கிறதோ இந்த பொசிஷனில் இருந்திருப்பாங்கல்ல. அப்படி அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே அவங்கள உள்ளே எடுக்கிறது இல்லையே. இந்த டீமே தான் விளையாட, இவங்க தான் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு இவங்களை வச்சே தான் டீம் விளையாடுதுன்னும் போது அவங்களுக்கான கேட்டகரியில் கூட அவங்க உள்ளே வரது இல்லையே. அப்படி தானே இருக்குது. அப்போ எப்போ தான் அவங்க இது பண்ணிப்பாங்கன்றது இருக்குல்ல. கரெக்டு தான், பட் கேம் அப்படி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்கள 3rd இயர்ஸ் இதோ இப்போ நெக்ஸ்ட் அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இவங்களுக்கு தான் இப்போ ட்ரைனிங் இன்னும் தேவை. இப்போ அடுத்தடுத்து இதுக்கு இவங்க தான் வர போகிறாங்க, அவங்க இதோட கிளம்ப போகிறாங்கன்றப்போ இவங்களுக்கு தான் முக்கியமாக தேவைப்படுதுன்றதுனால அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. கரெக்டு தான். ஆனால் மிங்கிளாக கொஞ்சம் விளையாடலாம்ல. சுத்தமாக வாய்ப்பு இல்லாமல் இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஓரமாக உட்காந்து எவ்வளோ வலிக்கும். நம்ம சுகவரெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணானா அவங்க காட்டிக்க மாட்டான். எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனாலும் அவனுக்குள்ள ஒரு வருத்தம் வந்துச்சு. நான் இத்தனை நாள் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இது செஞ்சுருக்கேன், என்னை நம்ப மாட்டீங்களான்ற ஒரு வருத்தம் இருக்க தானே செய்ய யாருக்கா இருந்தாலும். அது கொடுக்கப்படலைன்ற மாதிரி இருக்குது. எனக்கு அவங்களுக்குள்ளேயே அந்த இது இருக்குது. இப்போ இனாட்டாவும் டோபி அவங்களாம் விளையாடுறப்போ அவங்களே வாயை பொழந்துட்டு ஓகேப்பா அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு அவங்களே ஒதுங்குற சில பேரும் இருக்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் கூட இவங்க அந்த மாதிரி உக்காந்து இருக்கலாம். நம்மளால இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது, அவங்களே கூட நினச்சி கூட நின்று இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி சில சீனும் பார்த்தோம். அதனால நான் அப்படி சொல்கிறேன். இவங்க ஏதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.